ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் மக்களே. மணி வந்துட்டு கரெக்டாக 8:15 மணி ஆகுது மக்களே. காலையில் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்திரிக்கவே முடியல. காலைல வந்துட்டு நேற்று நைட்டு நம்ம படுத்த டைமிங் வந்துட்டு 1 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 1:30 வந்து படுத்தோம் மக்களே. கரெக்டாக 1:30 படுத்தோம். 1:30 படுத்து எந்திரிக்கவே இல்லை. அதோட அப்படியே படுத்துட்டேன். 6:15 தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு அதோட இன்னைக்கான நாள் அப்படியே போய்கிட்டு இருக்கு மக்களே. இன்னைக்கான நாளில் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே பார்ப்போம். நேற்றும் ஒரு சில வீடியோ நேற்று வந்து எடுக்க முடியல. ஃபோனு இருந்துச்சு கையில் இருந்தாலும், பட் வந்து அது வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு மக்களே. கண்டிப்பாக அந்த வீடியோனா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது விலாகாக வராது, ஃபன் வீடியோ மட்டும் வந்துடும் டோட்டலாக. அது விலாகாகவே வராது, சும்மாவே பண்ணுது. அந்த அங்கே நாங்கள் பண்ணுறது எல்லாமே என்ன அதிகமாக 18+ கண்டென்ட் வந்துடும் மக்களே. அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதிகமான 18+ வந்துடும் மக்களே. திரும்ப காலேஜ் தான் மக்களை கூப்பிட போகிறோம். எங்கெங்கேயோ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் கடந்து. ஏன் அப்படின்னா பெட்ரோல் விற்கிற விலை இங்கே கம்மி தானே அப்படிங்கிறதுக்காண்டி கடந்து ஊர் முழுக்க சுற்றுறோம் மக்களே. ஏன்னா வந்து நமக்கு லோக்கல் ரோட்டில் போகிறதுக்கு கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹைவே பிடிக்கிறதுக்காண்டி எங்கேயோ போய் எங்கேயோ ஹைவே பிடிச்சி இப்போ போய்க்கிருக்கோங்க கைஸ். ஹைவேனா ஜல்லுன்னு போயிடலாம். 110 ரோடு அதுன்னு வச்சுக்கங்களே. உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க 80 ரோடு. அதுவும் இல்லாமல் அது டென்ஷன் 80 ரோட்டில். அதுக்காண்டி ஹைவே பிடிச்சி போயிடுவோம் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் மல்லு கட்டி பிடிச்சி ஹைவே பிடிச்சி போய்க்கிருக்கோம் மக்களே. நம்ம வந்துட்டு க்ரூஸ் லிமிட்டும் செட் பண்ணியாச்சு. க்ரூஸ் லிமிட் வந்து 106. 106லேயே வண்டி வந்து தட்டி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை. 106ல் நம்ம வந்து பிரேக்கை மிதிச்சா மட்டும் ஆஃப் ஆயிரும். க்ரூஸ் லிமிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்ம பிரேக்கை மிதிக்காத வரைக்கும் அது பாட்டுக்கு தட்டி போய்கிட்டே இருக்கும் மக்களே. இங்கே கேமரா இருக்கும், கேமராவை காணா. இங்கே ஒரு ஸ்பீட் கேமரா ஒன்று இருக்குது மக்களே. அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இல்லை. ஸ்பீட் கேமரா அந்த சைடு ஒன்று இருக்குது. பெட்ரோல் இங்கே கம்மி தானே. ஒரு நம்ம 100 ml பாட்டில் வாங்குவோம்ல, அந்த 100 ml பாட்டில் இங்கே ₹1 மக்களே. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இங்கே ₹2.80 2.80. நான் 91 போடுறேன். 91 2.80 மக்களே. ரெண்டும் சேம் ப்ரைஸ் தான். கொஞ்சம் ஈக்குவலான ப்ரைஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே ஒரு ஹோல்டர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பக்காவாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரும். நம்ம பாட்டுக்கு என்னென்ன தேவையோ வாய்ஸை பேசிட்டு நம்ம பாட்டுக்கு வரலாம். அதுக்கு சீக்கிரமாக ஏதாவது ரெடி பண்ணுவோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நான் ஊருக்கே போயிடுவோம் போல். அது ரெடி பண்ணுறேன்னு அதுக்குள்ளே ஊருக்கு கிளம்புனான்னு கிளம்பிடுவேன். பார்ப்போம். எங்கே நான் லாண்ட்ரிக்கு போய்க்கிருக்கோம் மக்களே. போயிட்டு ஏதோ கொடுத்துருக்கானா, அது கொடுத்ததை மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா சரி ஓகே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அப்படியே நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு அப்படியே நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம். அப்படியே அந்த வண்டி எடுத்துட்டோம்னா அதுக்காண்டி தான் கைஸ் போகிறோம். வாங்கிட்டு அப்படியே நேராக டீக்கல்லில் போய் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு நேராக ரூமுக்கு வர வேண்டியதான். என்ன கொடுத்துருக்கான்னு தெரில. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது ஒத்துக்கல மாட்டேங்க மக்களே சுத்தமாக. அவ்வளோதான், வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னமே வந்து வெயில் வந்து பிரித்து எடுத்துருவாப்பில். இனிமேல் வந்து இந்த குளிருங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு இனிமேல் வெயில் கிழித்து விடும். எப்படா டீ குடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். என்னடா வண்டி இல்லையே, எப்படி போய் நம்ம டீ குடிக்கிறது, காலைல டீ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம விட்டு போய் இதை போய் வாங்கிட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வான்னு கரெக்டாக சொன்னோன்னா கரெக்டாக டீ குடிக்கிறதுக்கு டைமிங் கிடச்சிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸை வாங்க தான் மக்களே வர சொல்லியிருக்கான். வெள்ளை கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு உள்ளே வந்து இன்னொன்று நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறம் வாங்கிட்டு போக வேண்டியது மக்களே. இது எங்கள் லாண்ட்ரி. தெரியுமான்னு தெரில. உள்ள ஒரு மிஷினை வச்சு ஒரே ஒரு புஷ்ஷு தான் எல்லாம் ஹீட் பண்ணி பெர்ஃபெக்ட் ஆக்கிடுது. இதுக்கு பில்லு போட்டு ஜிஎஸ்டி போட்டு அவ்வளோ மக்களே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். கேஷ் முடிஞ்சு கேஷ் வாங்கி வண்டிக்குள்ளே தூக்கி போட்டாச்சு. வண்டிக்குள்ளே தூக்கி போட்டு நேராக இப்போ நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு போய்ட்டு பெட்ரோல் இல்லை வண்டியில். பெட்ரோல் காலியானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டீ தான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறோம். பெட்ரோல் ஆல்ரெடி காலி.
பெட்ரோல் ஆல்ரெடி முடிஞ்சு 49 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. போடணும் பெட்ரோல் கண்டிப்பாக. மத்தியானம் போய் ஸ்கூல் எடுக்கும்போது கண்டிப்பாக பெட்ரோல் போடணும். போட்டால் தான் போய் ஸ்கூலே எடுக்க முடியும். அதனால் வந்துட்டு பெட்ரோல் காலியானாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிட்டு அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு இன்றைக்கி பார்ப்போம் மக்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை, நான் புதன்கிழமைனே நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது வந்துட்டு எப்போனா வியாழக்கிழமை தான் நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி புதன் நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்னடா புதன்கிழமை தான், இன்றைக்கி காலேஜ் வந்து நமக்கு இல்லைன்னு வந்து யோசித்தேன். என்னடா எப்பயுமே நமக்கு காலேஜ் இருக்குமே, இன்றைக்கி என்ன ஏன் காலேஜ் இல்லைன்னாங்க அப்படிங்கிறது தான் ஒரே திங்கிங்காகவே இருந்துச்சு. கொஞ்சம் ரெட்டு விழுந்துடாத நல்ல கரெக்டாக ரெட்டு விழுகுது மக்கள். ரெட்டு விழுந்துடாதுன்னு நினச்சிக்கிட்டு வரேன். கரெக்டாக ரெட்டு இல்லை, நேராக போயிடுவோம். ஹாஸ்பிட்டல் பீஸ் நம்ம ஏரியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் ஆஸ்பத்திரி. என்ன ஒருத்தி இப்படி வரா, ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு. இது ஸ்கூலு மக்களே. இந்த ஸ்கூல் தான் நம்ம ஏரியாவில் பெரிய ஸ்கூல். இந்த எட்ஜிலேருந்து அடுத்த எட்ஜு வரைக்கும் ஸ்கூலு தான். அந்த டெட் எண்டு வரைக்கும் ஸ்கூலு தான். இந்த சைடு இந்த டெட் எண்டு வரைக்கும் அதே ஸ்கூலு தான். புதுசாக வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த ரோடு, இந்த இடத்தனா வீடு எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஏன்னா வித்தியாசமாக இருக்கும் வீடு எல்லாமே இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அதனால் புதுசாக வரும்போது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னடா வித்தியாசமாக என்ன ஊராக இருக்குது, என்னடா எங்கிட்டு பார்த்தாலும் பாலைவனமாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் தான் மக்களை இருக்கும். ஏன்னா இங்கே இந்த ஒரு சில இப்போ இங்கே மட்டும்தான் வந்து பாலைவனம் இல்லாமல் இருக்கும் இது சிட்டினால். இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம் தான். அங்கிட்டு போய்ட்டோன்னா அப்போதைக்கு வந்துட்டு நமக்கே வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து கூட்டம் வரும்போது ஃபுல்லாக ஏர்போர்ட் சைடு ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்கும். 2 சைடும் பாலைவனம் தான். அதனால கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் கொஞ்சம். அதனால் யாரும் அதை பார்த்து பயந்துட வேணாம் மக்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தால் இருந்துடலாம், 2 வருஷம் ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் செட் ஆனிச்சுன்னா பிடிச்சா, அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னா ஊருக்கு போக போகிறோம், அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த ஜூலையில் மேபி ஊருக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். மேபி இல்லை, கன்ஃபார்ம் ஜூலையில் கிளம்புறது தான் மக்களே. கைஸ் கேரளா கல்ல ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு திரும்ப வந்தாச்சு. இந்த டீ என்ன அப்படின்னா சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, இது அந்த மிஷினில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதில் போட்டிருக்க டீ தான். அதுலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மக்களே. ஃபஸ்ட்டு ரூமுக்கு போவோம் பொறுமையாக. டீயை கீழே ஊற்றிடக்கூடாது, பயங்கரமாக சுடுது. வந்துட்டோம் மக்களே, ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. வெயில் பயங்கரமாக இருக்குது. வெயில் கடுமையாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, இன்னும் என்னென்ன நடக்குதுங்கிறத அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு வேலை இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு அப்படியே வந்துடும் கைஸ். மக்களே பெட்ரோல் காலி மக்களே. வண்டியில் தன்வினை தன்னை சுடுங்கிற மட்டக்க நம்மளே கடைசியாக சுட்டுருச்சு. இப்போ தான் போய் 10 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டு வந்தோம் மக்களே. அதான் பில்லு. இங்கே 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 2 ரியால் தான், 2.18 காசு. இப்போ தான் பார்த்தேன் தெளிவாக. 2.5 ரியால் பெட்ரோலை போட்டு வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கோம். மேடத்தோட பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு இங்கே அப்படியே வெயிட்டிங்கில் உட்காந்துட்ட மக்களே. வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தாச்சு. வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. எவ்வளோ டிகிரி? 33 மக்களே, 33 டிகிரி வெயில். நம்ம கார்லேயே வந்துடும்ல, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இறக்கி விட்டே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இன்னும் ஆளை காணா. படுத்து பார்த்தோம், தூக்கம் வருது. பார்ப்போம். இந்த நிழலில் வண்டி கடந்தால் கூட தூங்கிடலாம். எல்லாம் ஏசியை போட்டு தூங்கலாம். வண்டியில் பெட்ரோல் இல்லையே. எல்லாமே பெட்ரோல் தான் சரச்சரன்னு காலி ஆகுது மக்களே. பெட்ரோல் சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. எல்லாம் அப்படியே வெளில நடந்து அப்படியே போவோம், வாக்கிங் போவோம் மக்களே. போய் ஓசியில் ஏசி காற்று வாங்குவோம் மக்களே. வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இந்த பக்காலாக்கு போவோம். பக்காலா கடையை பார்த்துட்டேன், இந்த இருக்குல்ல இந்த கடையை பார்த்துட்டேன். டக்குன்னு உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வேறு பக்காலா எதையும் காணோம். இங்கே
அதனால் அந்த கடைக்கு உள்ளே போய் நுழைஞ்சிருவோம். ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் மக்கள் இருக்கணும் மூட்டு பையில இறக்கி விட்டுட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். இறக்கி விட்டு நில்லுன்னொன்னே சரின்ட்டு ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு அப்படியே இங்கே உட்காந்துருக்கோம். அப்படியே நம்ம உள்ளே போவோம் மக்களை. உள்ளே போய்ட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே போக முடியாது, ஏன்னா ஸ்டேடியம் எல்லாம் உள்ளே க்ளோஸில் இருக்கும். வெளியில் அவுட் சைட் ஃபுல்லாக நம்ம நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே கிரவுண்டுக்கு மட்டும்தான் போக முடியாது. மற்றபடி வெளியில் இந்த சைடு ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்குது, அங்கேனா போகலாம். இருங்க அப்படியே போவோம் மக்களே. உள்ளே வந்தாச்சு மக்களே. உள்ளே வந்து அப்படியே நின்றுட்டோம், செட் ஆகிட்டோம். ஒரு இடத்துல செட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே வந்து எல்லாருமே வந்து ஃபுட்பால் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. உள்ளே போகிறதுனா உள்ளே போகலாம், ஆனால் உள்ளே வந்து அங்கே போகணும், ரொம்ப தூரம் போகணும் நடந்து. எதுக்கு அவ்வளோ தூரம் போக, இங்கேயே உட்காந்துருவோம் அப்படின்ட்டு இப்படியே உட்காந்தாச்சு மக்களே. இங்கே பாருங்கள், லென்த்தே ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகணும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகிறனாலும் போவோம், போயிட்டு திரும்ப வர வேண்டியதானே. ஓகே மக்களே, இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஃபுட்பால் ஸ்டேடியத்தோடு முடிச்சுட்டு இந்த வீடியோ மேபி நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க மக்களே. நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்களே, பாய் மக்களே.